வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பம் அது தேவன் தருகிறதான ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. ஞானம், அறிவு இரண்டு இருக்கிறது. ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆவியானவர் தருகிறதான தயவுதான் ஞானம். அறிவு என்பது கர்த்தருடைய கிருபையிலே நாம் பார்ப்பதின் மூலமாய், படிப்பதின் மூலமாய், கேள்விப்படுவதன் மூலமாய் வளர்த்து கொள்வதுதான் அறிவு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி. அப்படியானால் ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, the fear of the Lord is beginning of the wisdom என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருந்தாலும் அவர் நமக்கு பயபக்திக்குரிய தெய்வமாய் இருக்கிறார். அவருக்கு நாம் பயப்பட தொடங்கும் பொழுதே அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இதை குறித்து நாம் வேதத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோபு 28:28 சொல்லுகிறது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லுகிறது. மேற்கொண்டு நீதிமொழிகள் 3:19 சொல்லுகிறது, கூடுதல் ஞானத்தினாலே கர்த்தர் கூடுதலாக ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி தன்னுடைய புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அதில் 20ஆம் வசனம், அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.